சண்டே எங்கள் அம்மாவோட அண்ணாவும் அக்காவும் சேர்ந்து என் தம்பிக்கு வந்து விருந்து போட்டிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடல. அதனால தான் இப்போ ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வந்து விருந்து போட்டுட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் விருந்து எல்லாமே வந்து முடிய போகுது. அவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு விருந்து போடுறாங்க. நீங்கள் என்ன எல்லா விருந்துக்கும் போகிறீங்கன்னு கேட்பீங்க. எனக்கு 2019 மேரேஜ் ஆச்சு. கல்யாணம் ஒரு 6 மாதத்துலேயே கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொரோனா முடியும் போது பார்த்திங்கன்னா தம்பி வந்து பிறந்துட்டான். எந்த விருந்துமே நான் வந்து அட்டன் பண்ணல. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அவனுக்கு விருந்து போடும்போது என்னையும் கூப்பிட்டு விருந்து போட்டுறாங்க. அத்தை வந்து எல்லார் வீட்லேயும் பிரியாணி செய்யல, விருந்துக்கு போயிட்டு இங்கேயும் செஞ்சு கொடுன்னு கேட்டனால மட்டன் பிரியாணி செஞ்சேன். மற்றபடி காலையில் பார்த்திங்கன்னா இட்லி, குடற்குழம்பு, ரத்த பொரியல், மத்தியானத்துக்கு வந்து பிரியாணி, சிக்கனில் வந்து கிரேவி, மட்டன் குழம்பு, முட்டை, அந்த மாதிரி மெனு வந்து சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் கிளைமேட் வந்து நல்லா க்ளவுடியாக ரெய்னியாக இருந்ததுனால அன்றைக்கி நாள் போனதே தெரியல. செம்ம ஜாலியாக வந்து எங்களுக்கு போச்சு. நல்லா சாப்பிட்டு அப்புறம் வந்து பெரியவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஈவினிங்காக ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம்.